வேலூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பசுபதியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட நடிகர் விந்தியா, அமைச்சர் துரைமுருகன் மேக்கப் போடுவதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவிடுவார், ஏனென்றால் அவ்வளவு பணத்தை மணல் கொள்ளை மூலம் சம்பாதித்து வைத்துள்ளார் என சாடினார். வேலூர் மாவட்டம் மிகப்பெரிய பெருமையை வச்சிருக்கிற மாவட்டம். இந்த வேலூரோட பெருமையை சிஎம்சி ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சது ஐடா சோபியா என்ற ஒரு பெண்மணி. அப்படி பெண்ணால பெருமை வாங்கின இந்த வேலூர் மாவட்டத்துல பெண்களை கிண்டல் பண்ற, அசிங்கப்படுத்த வேட்பாளர் கதிரானந்த் வேணுமா? திமுக பிரச்சாரத்துக்கு வந்த திமுக கட்சி பெண்களையே பார்த்து நாங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் கொடுத்தோம், எவ்வளவு மேக்கப், எவ்வளவு லிப்ஸ்டிக், எவ்வளவு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கீங்கன்னு பெண்களை கிண்டல் பண்ணி பேசுறாரு. தம்பி கதிரானந்த், உங்க அப்பா வேணும்னா மேக்கப் போட, லிப்ஸ்டிக் போட, பென்சில்ல மீச வரைகிறதுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கூட செலவு பண்ணி வாடுவாரு. ஏன்னா ஐடி ரைட் வர்ற அளவுக்கு கொள்ள அடிச்சு சம்பாதிச்சுட்டு அவங்க சொத்து சேர்த்து இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஏழை பெண்களுக்கு திருட்டு திமுக ஆட்சியில எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு செலவு, எவ்வளவு தேவை. தாலிக்கு தங்கம் கிடையாது, கேஸ் மானியம் கிடையாது, பெண்களுக்கு மானியம் கிடையாது. இப்படி மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஒரு ஏழை வீட்டுல அடுப்பு எரியணும்னா எவ்வளவு செலவு பண்ணோன்னு செலவாகும்னு கதிரானந்துக்கோ இல்ல துரைமுருகனுக்கோ தெரியுமா? மணல்ல கொள்ள அடிக்கிறது எவ்வளவு கமிஷன் வரும்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. கஞ்சா வித்தா எவ்வளவு கமிஷன் வரும்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. கட்ட பஞ்சாயத்துல எவ்வளவு கமிஷன் அடிக்கணும்னு கரெக்டா சொல்லுவாங்க. அதே மக்கள் வாழ்றதுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கதிரானந்த் மட்டும் ஃபேர் அண்ட் லவ்லி பத்தி பேசி பெண்களை அசிங்கப்படுத்தல. திமுக கட்சிக்காரங்களே பெண்களையும் மதிக்க மாட்டாங்க, தமிழக மக்களையும் மதிக்க மாட்டாங்க. அவங்க அமைச்சருங்கள்ல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஒருத்தர் ஓசி டிக்கெட்டுங்கன்னு பேசுறாரு, ஒருத்தர் ஃபேர் அண்ட் லவ்லின்னு பேசுறாரு, இன்னொருத்தர் உங்களுக்கும் தருவோம், உங்க அம்மாக்கும் தருவோம்